இதில் வந்து கோலா உருண்டை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம மீல் மேக்கர் சோயா எடுத்துருக்கேங்க. இதில் வந்து கோலா உருண்டை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றிருக்குங்க. இப்போ வந்து கொதிக்குது. நல்லா இது கொதித்த உடனே இதை வந்து நம்ம வடிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்காக தான் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சாஃப்டாயிருச்சு. இனி இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம். இனி நம்ம இதை பச்சை தண்ணியில் கோல்டு வாட்டரில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அந்த சூடு போகட்டும். பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அந்த சூட்டெல்லாம் போயிடும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபில்டர் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது, எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இனி நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கேஷ்யூநட், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1 பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலையை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே ஜாரில் பச்சை மிளகா 1, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முந்திரி இது கூடவே போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே. இப்போது இந்த சோயா இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம ஜாரில் போட்டு துருன்னு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோயாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகா கூடவே போட்டு அரைச்சிருந்தோம். இன்னொன்று வந்து பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடானது நம்ம எடுத்து போட கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. இது வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கணுங்க. சீக்கிரம் வெந்துருது. பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இது ஈஸியாகவும் இருக்கும், நல்லா சிம்பிளாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து மீன் மேக்கர் கோலா உருண்டை. இது வந்து சூப்பராக செமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.